மகாபலி சக்கரவர்த்தி என்று பெரிய அரசன் இருந்தான். அவன் அசுர மன்னன் சக்கரவர்த்தி, யாகம் நடத்தினான். அவன் அந்த உலகத்தில் தேவர்களை இம்சை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் நல்லவன், அந்த ஊரை பொறுத்தளவு அவன் பெரிய ஆள், அசுரர்களுக்கு தலைவன். அவனை பார்க்க திருமால் அவதாரம் எடுத்து வருகிறார். எப்படி வர்றாரு? வாமனனா வர்றாரு. அப்படின்னு யாரையும் எதிரியாக்கிறாதீங்க. உங்கள் எல்லார்ட்டையும் பணிவாக கேட்குறேன், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறது அபூர்வம். ஒவ்வொரு முறை சந்திக்கிற போதும் ஒரு மனிதனை விட்டு விலகி போகும்போது புன்முறுவலோடு விலகி செல்லுங்கள். கோபத்தோடு ஆத்திரத்தோடு சண்டையோடு போகவே போகாதீர்கள். நம்ம பாதி நேரம் சண்டை போடுறோம், ஒரு நம்பர் அடிக்கிறோம், அடித்தோடனே ஓகே சர்ன்னு ஒரு சவுண்டு வருது, எண்ணிடுறோம். சில சமயம் கார்டு வரமாட்டேங்குது. நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஏடிஎம் வந்தப்போ, ரொம்ப முன்னாடி நான் சொல்கிறது 96, 97, 98 நினைக்கிறேன், அப்போ தான் இந்த ஏடிஎம் கொண்டு வந்தாங்க. எங்கள் ஏரியாக்காரங்க கொஞ்சம் மோட்டா ஆளுங்க, மதுரையில். உள்ளே போயிட்டான் ஒரு ஆள். உள்ளே போகிறதுக்கு கதவு திறந்து போயிடலாம், லாக் ஆகிடும். அது வெளியே வரணும்னா அங்கே ஒரு பட்டனை அழுத்தணும். வெளியே வரணும்னா ஒரு பட்டனை அழுத்தினா கதவு திறக்கும். ஆனா அந்த ஆளுக்கு அது தெரியாது. அவர் உள்ள இருந்து வெளியே இருக்கிறவனுக்கு கை காட்டுறாரு, மாப்பிள்ள கதவு திறக்க மாட்டேங்குதுரா, காசு வந்துருச்சு, கதவு திறக்க மாட்டேங்குது. அங்க ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்கும். அந்த ஆளுக்கு அது தெரியல. கடைசியில மச்சானும் மாப்பிள்ளையும் ஒன்னு சேர்ந்து கதவை பிச்சுட்டாங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். வினேஷ் போகத்னு ஒரு பொண்ணு ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குற லெவலுக்கு போயிட்டாங்க. எது வரைக்கும் போனாங்க? ஃபைனல்ஸுக்கு போனாங்க. ஆனால் என்ன வாங்கினாங்க? வாங்கலை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க எடை வெறும் 100 கிராம். எவ்வளவு? 100 கிராம். நம்மலாம் வெயிட் பார்க்கும்போது 100 கிராமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காய்கறியோ ஒரு கடுகோ வாங்கினா கிராம் கணக்கு பார்ப்போம். ஆனால் ஒரு 100 கிராம்னு அதை சாதாரணமாக விட்டதுனால தங்கமோ வெள்ளியோ வாங்குகிற ஒலிம்பிக் வாய்ப்பே தள்ளி போனது, இல்லாமல் போனது. என்றால் எதையும் சாதாரணம் என்று தள்ளிவிடாதீர்கள். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், தோற்றம் கண்டு குறைவாக மதிப்பிடக்கூடாது. அதில் வேடிக்கை உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இப்போ தான் ஒலிம்பிக்ஸில் நடந்தது பாரிஸில். இந்தியாவிலேருந்து ஏறக்குறைய ஒரு 100-200 பேர் போனாங்க. 180 170. நம்ம எத்தனை பதக்கம் வாங்கினோம் அது யாருக்கும் தெரியாது. வாங்கினான்னு வாங்காமல் போனான்னு. இன்னைக்கு சோறு கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்துட்டு ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கி என்னையா பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம நல்ல உடல் திறன் மிக்க ஆண்களும் பெண்களும், கைகால் சரியாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் போய் வாங்கியது ஏறக்குறைய 117 பேர் போனாங்க. அவங்க வாங்கின மெடல் எத்தனை? 6 மெடல். அதில் வெங்கலம்தான் அதிகம். ஆனால் அது முடிஞ்ச உடனேயே மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்தது, பாராலிம்பிக்ஸ்னு பேர். அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? நம்ம மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் அவரெல்லாம் கூட 3வது முறையாக மெடல் வாங்கினார். அதுக்கு எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? இந்தியாவிலேருந்து 84 பேர் போனாங்க. இப்போ நம்ம இப்போ நல்ல ரோபஸ்டான ஆள் ஒரு சண்டைக்கு போகிறான், அல்லது ஒரு மல்யுத்தத்துக்கு போகிறான், வில் வித்தைக்கு போகிறான் அப்படின்னா நம்ம பெருமைப்படுவோம்ல. ஆனால் கைகால் சரியில்லாதவங்க, பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் போகிறாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? இவங்கெல்லாம் போய் அப்படி தானே நினைப்போம். நான் 84 பேர் போய் இந்தியாவுக்காக வாங்கிய பதக்கம் 29. எத்தனை? 29. அதில் தங்கம் 7,
மற்றவங்க கூட தங்கம் வாங்கலை. வெள்ளி 9, வெண்கலம் 13. அப்படின்னா இவர் மாற்றுத்திறனாளி தானே, இவரால் என்ன முடியும் என்று பார்க்காதீர்கள், தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதீர்கள். எனக்கு தெரிய மாற்றுத்திறனாளிகள், பார்வை திறன் இல்லாத பல பேர் மிக உயர்ந்த படிப்பு, முனைவர் பட்டம் வாங்கி பேராசிரியர்களாக இருக்கிறார். யாரையும் வெற்று காகிதம் என்று எண்ணி விடாதீர்கள். வெற்று காகிதம் ஒரு நாள் பட்டமாக பறக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நீங்கள் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். எள்ளற்க என்றும் எளியர் என்று அப்படின்னு ஒரு நான்மணிக்கடிகை பாட்டு இருக்கு. பாட்டெல்லாம் நீளமாக சொன்னா முடிஞ்சிடும் நேரம். 1-2 செய்திகள் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் திருவோணத்தை பற்றி தெரியும். ஓணம் பண்டிகை தெரியுமா? பக்கத்தில் கேரளா இருக்கு. அந்த கதை தெரியுமில்ல? மகாபலி சக்கரவர்த்தி என்று பெரிய அரசன் இருந்தான். அவன் அசுர மன்னன் சக்கரவர்த்தி. யாகம் நடத்தினான். அவன் இந்த உலகத்தில் தேவர்களை இம்சை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் நல்லவன். அந்த ஊரை பொறுத்தளவு அவன் பெரிய ஆள், அசுரர்களுக்கு தலைவன். அவனை பார்க்க திருமால் அவதாரம் எடுத்து வருகிறார். எப்படி வராரு? வாமனனா வர்றாரு. வாமனன்னா ட்வார்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபேரி டேல்ஸ்லாம் வரும். குள்ளன்லேயும் குள்ளன், ட்வார்ஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வாமனன் வந்து நிற்கிறார். கௌரவம் படத்தில் அந்த பாட்டு வரும், நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமான்னு சிவாஜி கணேசன். மிகச்சிறந்த படம். கௌரவம் எப்பயாவது இருந்தால் பாருங்க. இன்னைக்கு பார்க்குற படங்கள் எல்லாம் பார்த்தா வைத்தறிச்சலாக இருக்குது. ஏதோ எல்லாருக்கும் மத்தியிலையும் தேசப்பற்றையும் இராணுவத்துக்கு மரியாதையும் தருவதற்கு அமரன்னு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்குவோம். இப்போ எல்லாரும் அவன் கல்யாணத்தையே ஓடிடியில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். டேய் நீ போய் பண்ண, ஓடிடின்றது அவ்வளவு வந்துடுச்சு. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே. அது ரொம்ப அழகா ஒரு பெரிய புராணத்தை ஒத்த வரியில் ஒருத்தர் எழுத முடியும்னா அது கவியரசர் கண்ணதாசனால தான் முடியும். பெரிய கதை அது, ஒரு அவதார கதை. 3 அடி மண் கேட்டான். அப்போ அவனே குள்ளன், இவன் 3 அடி மண் எவ்வளவு இருக்க போகுது, நான் சக்கரவர்த்தி என்று மகாபலி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டான். பக்கத்தில் சுக்கராச்சாரியார் குரு கெஞ்சிறாரு, கொடுக்காத, வந்திருக்கிறவன் பெரிய ஆளு, கொடுக்காத. அப்போ இவன் சொல்கிறான், நான் தர்றேன்னு ஒத்துக்கிட்டேன், இனிமேல் மாற்ற முடியாது, தருகிறேன். முதல் அடி பூமியில், 2வது அடி மேலே. திரிவிக்ரம அவதாரம் என்பது அப்போதான் அப்படியே வானலாக நிற்கிறது. 3வது அடியாக அவன் தலையை தந்தான். அவன் நினைச்சுத்தான் திருவோணம் வருகிறது. ஓணத்திருநாளில் வந்து என் மக்களை பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு ஆண்டவங்கிட்ட கேட்டான், திருமால்கிட்ட கேட்டான். அவர் கொடுத்த வரத்தால் தான் திருவோணம் நடக்கிறதுனா, இவன் குள்ளன், இவன் சரியில்லை, இவன் தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதே, உன்னை கவிழ்த்த கூட அதுக்கு வாய்ப்பாக இருக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் எது? வாமன அவதார கதை. சரிங்களா? இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா இல்லை முடிச்சிடலாமா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நிறைய நேரமா அப்புறம் அவங்க 2 பேரும் என்னைய திட்டுவாங்க. ஆங்கிலத்தில் லிட்டில் திங்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட்னு ஒரு வரி நான் படிக்கிற காலத்தில் இருந்தது. லிட்டில் திங்ஸ்னு ஒரு கட்டுரையே இருந்தது. எந்த இடத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமானது. உயர பறக்கிற விமானம் எத்தனை பெரியது, 500 பேர் 600 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்க்ரூ சரியில்லைன்னா இந்த விமானம் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போகும். இத்தினூண்டு ஸ்க்ரூ தானே,
இது என்ன பெருசு அப்படின்னு எதையும் நினைச்சிட முடியாது. சாதாரணமானவன் தானே, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு யாரையும் எதிரியாக்கிறாதீங்க. உங்கள் எல்லார்ட்டையும் பணிவாக கேட்குறேன், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறது அபூர்வம். ஒவ்வொரு முறை சந்திக்கிற போதும் ஒரு மனிதனை விட்டு விலகி போகும்போது புன்முறுவலோடு விலகி செல்லுங்கள். கோபத்தோடு ஆத்திரத்தோடு சண்டையோடு போகவே போகாதீர்கள். நம்ம பாதி நேரம் சண்டை போடுறோம், அலுவலகத்தில் சண்டை போடுறோம், வேலை பார்க்குறவன்ட்டு சண்டை போடுறோம், பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை கொட்டினா சண்டை போடுறோம், சொந்தக்காரன் பத்திரிக்கை கொடுத்தாலும் சண்டை போடுறோம், கொடுக்கலைனாலும் சண்டை போடுறோம், கல்யாண வீட்டில் போய் கவனிக்கலைன்னு சண்டை போடுறோம். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு நேரம் நமக்கு உதவுவாங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு கம்பராமாயணத்தில் ஒரு வரி இருக்கு. யார்கிட்டையும் நீங்கள் பகை வச்சுக்கலன்னா சண்டையே இருக்காது, ஆனால் புகழ் நிற்கும். இன்னைக்கு நடக்குது பாருங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். இந்த பக்கம் இஸ்ரேல், பக்கத்து நாடு ஈரானோடு சண்டை போடுது. அதனால் பூமி பற்றி எரிகிறது. ஒரு காலத்தில் இப்படி தான் மழை பெய்யும்னு தெரியும் நமக்கு. ஆனால் ஒரு ஆண்டு பெய்கிற மழை 1 மணி நேரத்தில் பெய்து ஊர்களை கெடுக்கிறது. இருக்கா இல்லையா? இவ்வளவுக்கு காரணம் என்ன? மனிதன் இந்த மண்ணை மதிக்காமல் சுரண்ட ஆரம்பித்ததன் விளைவுதான் இயற்கை மனிதனுக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது. அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருவர் மனதிலும் எழுகிற ஒரு நெருப்பு பொறி போன்ற சிந்தனை புதிய மாற்றங்களை கண்டுபிடிக்கும். யாராவது ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்கீங்களா? அது உங்க ரூபாய. இப்போ ஏடிஎம்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஏடிஎம்ல ஒரு கார்டை நுழைக்கிறான், ஒரு நம்பர் அடிக்கிறான், அடித்தோடனே ஓகே சர்ன்னு ஒரு சவுண்டு வருது, எண்ணிடுறோம். சில சமயம் கார்டு வரமாட்டேங்குது. நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஏடிஎம் வந்தப்போ ரொம்ப முன்னாடி, நான் சொல்கிறது 96, 97, 98ன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ஏடிஎம் கொண்டு வந்தாங்க. எங்கள் ஏரியாக்காரங்க கொஞ்சம் மோட்டா ஆளுங்க மதுரையில். உள்ளே போயிட்டான் ஒரு ஆள். உள்ளே போகிறதுக்கு கதவு திறந்து போயிடலாம், லாக் ஆகிடும். அது ஐயா வணக்கம். வெளியே வரணும்னா அங்கே ஒரு பட்டனை அழுத்தணும். வெளியே வரணும்னா ஒரு பட்டனை அழுத்தினா கதவு திறக்கும். ஆனால் அந்த ஆளுக்கு அது தெரியாது. அவர் உள்ளே இருந்து வெளியே இருக்கிறவனுக்கு கை காட்டுறார், மாப்பிள்ளை கதவு திறக்க மாட்டேங்குதுரா, காசு வந்துருச்சு, கதவு திறக்க மாட்டேங்குது. அங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்கும். அந்த ஆளுக்கு அது தெரியல. கடைசியில் மச்சானும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து கதவை பிச்சுட்டாங்க. பேங்க் பக்கத்தில் தான், கரூர் வைசியா பேங்க்கு. அவங்க ஓடியாந்து ஏறக்குறைய 10,000 ரூபா தண்டம் போட்டாங்க அவங்களுக்கு. அப்படின்னா ஏடிஎம்ல முரட்டுத்தனமாக அது என்ன செய்ய தெரியும். சில நேரம் அமைஞ்சு போகும், நம்ம கார்டு உள்ளே போய் சொருகிக்கிறோம் வராது. அப்புறம் சில சமயம் அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும், காசு வராது. அது இந்த டீச்சர்மார்கள்லாம் சம்பளத்தை எடுக்கிறதுக்கு படுற பாடு. அதில் இப்போ பூரா அத்தனையும் என்ன ஒரு அப்லோடு பண்ணணுமாம்ல டேபில். சொல்லி கொடுக்குறத விட அப்லோடு தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு பல டீச்சர் கண்ணீர் வடிக்குது. சார், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட அப்லோடு பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். இது மாதிரி நிறைய வேடிக்கை இருக்கு. ஆனால் கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5,000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2,500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.